நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், அவள் தானே. அதுக்கு போய் ஐயோ ஏமா ஏப்பா ஐயோ டேய் என்னதான் முடிவு பண்ணிருக்க? அப்பா நான் இனிமேல் ஃப்ரீ ஃபயர் விளையாட மாட்டேன்பா, பசங்களை கூட ஊர் சுத்த மாட்டேன்பா, நான் போன்ல நைட் எல்லாம் படம் பார்க்க மாட்டேன்பா. டேய் தமிழ் படம் தான்ப்பா. அப்படி சொல்லு. அப்பா தப்பிச்சண்டா சாமி, நல்ல வேலை கண்டுபிடிக்கல. என்னடா யோசிக்கிற? இல்லப்பா, நான் இனிமேல் வந்து நைட்டு பகலும் கண் முழிச்சு படிக்கிறப்பா. இனிமே எனக்கு தூக்கன்றதே இல்லப்பா. ஐயோ அப்பா 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 என்ன விட்டுருப்பா, அடிக்காதப்பா. அப்பா நான் உன் பையன் தானப்பா, நீ சொல்றது எது வந்தாலும் கேக்குறப்பா. அடிக்கிறதுல ஓல்ட் ஸ்டைல்ப்பா, நீ வாப்பா. அப்பா எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அப்பா நீ எத்தனை அட்டெம்ப்ட்னு எழுது, ஆனா பாஸ் பண்ணி. அப்பா இவ்வளவு நல்லவரா? ஐயோ என்னால நம்பவே முடியலையே. அப்பா உன்ன மாரி அப்பா எல்லா பசங்களும் கிடைச்சிட்டா யாருமே தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கப்பா. எதுக்குப்பா? நீ வந்து என்ன அடிப்ப உதைப்ப, தெருவுல ஓட விட்டு அடிப்ப அப்படிலாம் நினைச்சுப்பா. ஆனா நீ இது எதுவுமே பண்ணலையாப்பா. எப்பா நான் அடிக்க மாட்டேன்பா. உண்மையாவா? உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன ட்ரீட்மெண்டா இருக்கும்? அப்பா எது பண்ணாலும் நாம நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. சரி, அப்பா நல்ல மனசோட இருக்காரு, இப்பவே கேட்டுற வேண்டியதுதான். அப்பா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்ப்பா. என்னப்பா? எனக்கு ஜட்டி கீஞ்சு போச்சுப்பா, இன்னொரு ஜட்டி வேணும்பா, வாங்கி கொடுப்பா. நீ அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிடுப்பா, நான் உனக்கு ஜட்டி வாங்கி கொடுத்துருவேன். அதானே பார்த்தேன், இதுக்கு நான் பேசாம தற்கொலையே பண்ணிப்பேன்டா. சரி, இனிமே நான் ஜட்டியே போட மாட்டேன். ஜட்டி போடாதுப்பா, வேலைக்கு ஃப்ரீயா இருக்கும். என்ன இது மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியே கேக்குது? ஐயோ இது வேலைக்கு ஆகாது. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வரேன்ப்பா. அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணணுமாம்ல? இருத வரேன். அப்பா எனக்கு ஒரு டவுட்டுப்பா. என்னப்பா? நீ கூட ஜட்டி போடலையாப்பா? ஜெட்டியா வாங்கி தர மாட்டேன்ற. வரேன்ப்பா வரேன்ப்பா. ஐயோ அம்மா பசிக்குதுமா. பா அட்டம் எழுதி பாஸ் பண்ணிடுப்பா, அப்புறமா சாப்பிடலாம்.